நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு வேறு லெவலான டேஸ்ட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்து அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்நாக்ஸுக்கு இப்போ நம்ம அந்த அடுப்பில் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி எல்லாம் சூடாகிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு அரை டீஸ்பூனு தூள் உப்பு சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்ருங்க. அந்த உப்பை 150 கிராம் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா பிஞ்சு வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அதை அப்படியே இந்த வெந்நிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் வெந்நிலை சேர்க்குறோம்னா அந்த வெண்டைக்காயை சுத்தம் பண்ணுறதுக்கு ரெண்டாவது இந்த டிஷ்ஷுக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வெண்டைக்காய் உள்ளே சேர்த்துருக்கோம். இப்போ ரொம்ப நேரமெல்லாம் இதில் பாயில் ஆகக்கூடாது. போட்டுட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க, போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வெந்நி நல்லா சூடாகிடுச்சு. உப்பு போட்டோம், வெண்டைக்காயும் போட்டோம், நல்லா கலந்து விட்டோம். 2 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுட்டு இப்போ வெண்டைக்காயை உள்ளேருந்து வெளியே எடுத்துடணும். இதை நல்லா ஆற வச்சுருவோம். நம்ம கட்டிங் டேபிளில் போட்டு ஆற வச்சுக்குவோம். ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ரொம்பையும் குளன்னு ஆயிடக்கூடாது. சும்மா நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு தான் உள்ளே போட்டிருக்கோம். இப்போ இதை கட் பண்ணிக்க போகிறோம். அந்த முனையை மட்டும் வெட்டிட்டு நல்லா இந்த அளவுக்கு பீஸ் போடுங்க. ரொம்பையும் பெருசாக போட்டுற வேண்டாம். இந்த அளவுக்கு நம்ம இது எல்லாத்தையுமே வெட்டி எடுத்து வச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நைஸாக இந்த அளவுக்கு கனம் இருந்தால் போதும். ரொம்ப மொக்கையாக வெட்ட வேண்டாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இப்போ இப்படியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படியே உலர விட்டுருங்க. அது வாட்டில் உணர்ந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கடையில் ஒன்று ரெடி பண்ணணும். வாங்க ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம முட்டை கலக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரம் அந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. இதில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 2 ஊற்றிருக்கேன். மொத்தம் நம்ம இன்றைக்கி 6 முட்டை எடுத்துருக்கோம். 6ஐயும் உடச்சி ஊற்றிடலாம். 6 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ விஸ்க வச்சு முட்டை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிடலாம். வெள்ளைக்கரு மஞ்சக்கரு எல்லாத்தையும் ஒரு கலக்கு நல்லா கலந்தாச்சு. இந்த அளவு கலந்து முடிச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூனு தூள் உப்பு. இப்போ சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி எடுத்து நல்லா பொடுசு அந்த மாதிரி நைஸாக வெட்டியிருக்கணும். ரொம்ப பெருசாலாம் இருக்கக்கூடாது. அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க. காரத்துக்கு பச்சை மிளகா 2 பெரிய பச்சை மிளகா நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். இதை உள்ள சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான், அதனால் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம் இலையாக எடுத்து சும்மா அப்படி லைட்டாக அப்படி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள். ஒரு சின்னதாக அரை சைஸு லெமனு, அதை அப்படியே லேசாக ஒரு 10 சொட்டு மட்டும் பிழிஞ்சு விடுங்க, போதும். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்துக்கணும். அந்த மஞ்சள், நம்ம சேர்த்துக்கக்கூடிய வெங்காயம், மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம், நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு கலக்கிட்டு இதை அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா நான்ஸ்டிக்கை கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல, அதுக்கு முன்னாடியே சில வேலைகள் இருக்குது. இப்போ இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய், உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைக்காயை நல்லா வெட்டி உலர வச்சுருக்கோம்ல, அதில் எடுத்து நம்ம இந்த இதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் மேலே சேர்த்துருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயெல்லாம் நம்ம இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டோமா, சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஒரு தடவை முட்டையை கலக்கி வச்சுருக்கோம்ல, ஒரு தடவை கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ நம்ம முட்டை கலக்கி வச்சுருக்கதை நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம முட்டையெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பத்தை வச்சாச்சு. அடுப்பத்தை வச்சு மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அடியில் நல்லா சூடானோடனே அந்த முட்டை லேசாக அந்த சைடில் பூரா நல்ல ஒரு லேயர் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தான் நம்ம அதை பிரட்டி விடணும். இப்போ பிரட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூனு சீரகத்தூள் எடுத்துட்டு அப்படியே விரலால் எடுத்து பரவலாக லேசாக அப்படி தூவி விடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகு தூள், அதையும் அப்படி விரல்களால் எடுத்து பரவலாக அப்படி தூவி விடுங்க. இப்போ நம்ம இது முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு அந்த கீழே அந்த முட்டை பார்த்திங்கன்னா அப்படியே லேசாக அந்த லேயரு நல்லா வெந்து வந்துடும். இப்போ நமக்கு அந்த சுற்றுல பூராமே நல்லா அந்த மாதிரி வெந்து வர்றது தெரியும். அந்த சமயத்தில் நம்ம ஒரு கரண்டி போட்டு இதை லேசாக அப்படியே உடச்சி விட்டுறலாம். அப்படியே உடச்சி விடுங்க. இந்த மாதிரி உடச்சி விடுங்க. அது எல்லாமே மறுபடியும் மேலே இருக்கிற அந்த லிக்விடெல்லாம் கீழே போயிட்டு நல்லா வெந்து வரட்டும். அப்படியே அங்கிட்டு நல்லா கட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி நல்லா உடச்சி கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா லேசாக மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நமக்கு நல்லா 1 நிமிஷம் கூடி போனால் ஒரு 2 நிமிஷம் கூட நம்ம தம்மு விட்டுக்கலாம். மறுபடியும் உடச்சி விட்டுறலாம். இப்போ நம்ம
அப்படியே எல்லாத்தையுமே நல்லா துண்டு துண்டாக உடச்சி விட்டு நல்லா ஒரு பொரியலாக பண்ணி எடுத்துடலாம். புரட்டி விட்டு வெண்டைக்காயும் முட்டையும் நல்லா ஃப்ரை ஆயிடணும். இந்த இடத்துல லைட்டாக அப்படி ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அப்படியே உடச்சி விடுங்க. இப்போ மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நல்லா நொறுக்கி விட்டுட்டு அந்த வெண்டைக்காயும் அந்த முட்டையும் நல்லா ஃப்ரை ஆயிடணும். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த நூல் பிசுபிசுப்பு எதுவுமே வராத அளவுக்கு நமக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரையாக பொரிச்சு எடுத்துடணும். இப்போ நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையாக இருக்கு. ஒரு முறையாவது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா வெண்டைக்காயை பார்த்தாலும் முட்டையை வாங்கிடுவீங்க, முட்டையை பார்த்தாலும் வெண்டைக்காயாகும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்கள் ஒரு முறையாவது செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.